2 மினிட்ஸில் இந்த மாதிரி பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். ஐபிபிஎஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணணும், வந்து கிளியர் கட்டாக ரீட் பண்ணிக்கணும். இந்த ஃபேமிலியில் 6 பேர் இருக்காங்க, நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 மேல்ஸ் இருக்காங்க. இதில் வந்து 3 மேல்ஸ் இருக்காங்க, 3 ஃபீமேல்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா there are 2 மேரிட் கப்பிள் அண்ட் 2 persons are unmarried. ஸோ 2 கப்பிள் இருக்காங்க, 2 அன்மேரிட் இருக்காங்க. ஸோ இது ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ப்ரொஃபஷன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்து டாக்டர்லேருந்து ஆர்கிடெக்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, டாக்டர் டு ஆர்கிடெக்ட் வரைக்கும் ப்ரொஃபஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்ம வந்து ஒரு சிம்பிள்ஸ் வச்சு டினோட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே மேல்னால் நம்ம இப்படி பாக்ஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபீமேல், இப்படி போட்டால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இப்படி போட்டால் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். ஸோ இது வந்து பிரதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஃபீமேல், மேல். ஸோ இந்த சிம்பிள்ஸை வச்சு தான் இப்போ நம்ம டேட்டா வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே தானே டேட்டா ஆரம்பிக்குது. அனுப்பம்ன்றவங்க ஹூ ஒர்க்ஸ் அஸ் அன் இன்ஜினியர் இஸ் மதர் இன் லா ஆஃப் அனு. ஸோ அனுப்பம்ன்றவங்க அனுவோட மாமியாருன்றாங்க. ஓகேவா, மதர் இன் லா ஆஃப் அனு அப்படின்றப்போ அனுப்பம் கண்டிப்பாக ஒரு ஃபீமேலாக தான் இருக்கணும். அனுப்பம் ஏபின்னு வச்சுக்கலாம், ஏன்னா ஏலேயே நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ இவங்க ஃபீமேல்ன்றதுனால ரவுண்ட் போட்டுக்கிறோம். கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும், ஏன்னா 2 மேரிட் கப்பிள்ன்றாங்க. இவங்களுக்கு அப்போ ஒரு பையன் இருந்திருக்கணும், ஏன்னா இவங்க மாமியார்ன்றப்போ இவங்களுக்கு ஒரு பையன் இருந்தால் தான் அணுவே வந்திருக்க முடியும். அணுக்கு இவங்க வந்து மதர் இன் லா, அனுப்பமோட மருமகள் தான் அனு. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு பையன் எடுத்துருக்கணும். ஸோ ஒரு மேரிட் கப்பிள் இருக்காங்க, இன்னொருத்தவங்க அனுப்பம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும் இல்லையா, அது வந்து யாருன்னு தெரியல, இப்போதைக்கு பெண்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போ ப்ரொஃபஷன் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அனுப்பம்ன்றவங்க இன்ஜினியர், இது மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஹூ இஸ் அ ஒய்ஃப் ஆஃப் சோகன். ஸோ அனுன்றவங்க யாரோட ஒய்ஃப்னா சோகனோட ஒய்ஃப். இப்போ சோகன் இங்கே தான் வரணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அஜய் இஸ் த ஃபாதர் ஆஃப் அனுஜ் அண்ட் ஹி இஸ் நாட் அ டாக்டர் ஆர் ஆர்கிடெக்ட். இப்போது ஃபேமிலி 6 மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து யார் ஃபாதராக இருக்காங்கன்னா, அஜய் இஸ் த ஃபாதர் ஆஃப் அனுஜ். இது வந்து அஜய். ஓகேவா, அஜய் வந்து ஃபாதராக இருக்கார். யாருக்கு, அனுஜ்க்கு. அனுஜ் வந்து சோகனோட பிரதர். அனுஜ் கொடுத்துருக்காங்கன்னா, அஜய் இஸ் த ஃபாதர் ஆஃப் அனுஜ் அண்ட் ஹீ இஸ் நாட் அ டாக்டர் ஆர் ஆர்கிடெக்ட். அண்ட் ஹீஸ்னா அஜய் அனுஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணாது. அண்ட் ஹீஸ்னா அஜய் வந்து டாக்டரும் கிடையாது, ஆர்கிடெக்டும் கிடையாது. ஸோ இவங்க வந்து டாக்டர் கிடையாது, ஆர்கிடெக்ட் கிடையாது. ஆயுஷி ஒர்க்ஸ் அஸ் அ ரைட்டர் அண்ட் இஸ் த சிஸ்டர் ஆஃப் அனுஜ். ஆயுஷி வந்து அனுஜோட சிஸ்டராக இருக்காங்க. அண்ட் ஷீ ஒர்க்ஸ் அஸ் அ ரைட்டராக இருக்காங்க. ஸோ ஹூ ஒர்க்ஸ் அஸ் அ லாயர். ஸோ அனுஜோட ப்ரொஃபஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் வந்து லாயர். நெக்ஸ்ட்டு சோகன் டஸ் நாட் ஒர்க்ஸ் ஆஸ் ஆர்கிடெக்ட். ஸோ இப்போ 2 ப்ரொஃபஷன்ஸ் 3 வந்து பெண்டிங்கில் இருக்கா. ஸோ இவங்க வந்து டாக்டர் ஆர்கிடெக்ட் இல்லைன்ட்டாங்க. சோகனும் வந்து ஆர்கிடெக்ட் இல்லைனா பேலன்ஸ் இருக்கிற அனு தான் ஆர்கிடெக்டாக இருப்பாங்க. ஸோ அனு வந்து ஆர்கிடெக்ட். அப்போ சோகன் என்னவா இருப்பார்னா, இவர் வந்து டாக்டர் கிடையாது இல்லையா, பேலன்ஸ் இருக்கிறது டாக்டர் டீச்சர் தான். ஸோ இவர் வந்து டாக்டரும் இல்லை ஆர்கிடெக்டும் இல்லை. அப்போது வந்து சோகன் வந்து டாக்டராக இருப்பார். ஆப்வியஸாக அஜய் வந்து டீச்சராக இருக்கார். ஓகே, இதுதான்